இன்று நடிகர் ரஜினிகாந்த் ஒரு வாய்ஸ் கொடுத்திருக்கிறார். காலம் பேசாது காத்திருந்து அது பதில் சொல்லும் என்று தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த ஒரு கருத்துக்கு கடந்த முறை அவர் அரசியலுக்கு 2021ஆம் ஆண்டு வருவதற்கு அவர் முயற்சி செய்த போது திமுக அதை மிரட்டியது என்று கூறினார்கள் என்று அவர் கருத்து தெரிவித்திருந்தார். ஆனால் அவ்வாறு மிரட்டவில்லை. விஜய்க்கு ரஜினிகாந்தை விட ஒரு மன வலிமை இல்லை என்ற துணியில் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்ல இருந்து தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன்ல இருந்து திமுக தரப்பில் ரகுபதி உள்ளிட்டவரும் மறுப்பு தெரிவித்திருந்தனர். பல்வேறு ஊடகவியலாளர்களும் மற்றும் எழுத்தாளர்கள் இயக்குநர்களும் ரஜினிகாந்தை பற்றி அந்த விமர்சனத்துக்கு மறுப்பு தெரிவித்திருந்தார்கள். இப்போது இவர் கூறியிருப்பது காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று ரஜினிகாந்த் கூறியிருப்பது அது எதை காட்டுகிறது? யாரை அவர் சுட்டி காட்டுகிறார்? இது யாருக்கு இந்த அழைப்பை அவர் விடுத்திருக்கிறார்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ரஜினிகாந்தோட இந்த திடீர் அறிக்கையை? தாவேக்காவின் வீழ்ச்சி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அப்போ காலம் பொறுத்திருந்து பதில் சொல்லும்னு சொல்கிறதே நீங்கள் இந்த தேர்தலில் படுதோல்வியை விஜய் சந்திப்பார், நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள், லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான ரஜினியினுடைய ரசிகர்கள், அண்ணன் ரஜினியுடைய ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக தன்னுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் என்கின்ற அறைகூவலோடு தான் இந்த ஆதவ அர்ஜுனாவினுடைய பேச்சுக்கு எதிர்வினையாக அண்ணன் ரஜினிகாந்த் பேசினார். அண்ணன் ரஜினிகாந்த் ஏற்கனவே அவர் அப்படி பேசுவதற்கும் கருத்தை பதிவு செய்வதற்கும் என்டிஏ அணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள், குறிப்பாக நயினாரிலிருந்து எங்கள் வாசன் அண்ணனிலிருந்து முருகன் வரைக்கும் அதை கண்டிச்சாங்க. அதே மாதிரி முற்போக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் திருமா கூட அதை கண்டிச்சிருந்தார். ரஜினி பலகீனமானவர் அல்ல, ரஜினி யாருக்கும் அஞ்சி அவர் விலக மாட்டார், ஆகவே ரஜினியை பற்றி குறைத்து மதிப்பிடுவதை நீங்கள் கடுமையாக அதை நீங்கள் நான் கண்டிக்கிறேங்கிற அளவில் தான் பேசியிருந்தார். அப்போ எல்லா தரப்பிலிருந்தும் ரஜினிக்கு ஆதரவாகவும் விஜய்க்கும் அல்லது ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக அந்த கருத்து வந்திருக்கிறதுனால இப்போ விஜயை அதாவது விஜய்க்கு எதிராக ஆதவ அர்ஜுனா ரஜினியினுடைய ரசிகர்களையும் ரஜினியை ஆதரிக்கிற பல்வேறு அவருடைய அனுதாபிகளும் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்களும் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் என்பதனால் இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணிக்கு வெற்றி அல்லது நம்முடைய கொண்டு போவதா ஏடிபிக்கு போகாது பொதுவாக தான் சொல்லியிருக்கிறாரு காலம் பதில் சொல்லும். ஆமாயா, இப்போ தமிழக வெற்றி கழகத்தை யார் கடுமையாக எதிர்க்கிறா? விஜய் கடுமையாக எதிர்க்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு ரஜினி ரசிகர் வாக்குப்புள்ள அந்த டிஎம்கே போங்கிறீங்களா? அப்போ கட்டாயமா அப்போ நீங்கள் இப்போ முழுக்க விஜய் நான் தான் முதலமைச்சர்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் அது தீய சக்தி திமுகன்னு சொல்கிறார். அப்போ தீய சக்தி திமுகன்னு சொல்லி கடுமையாக விமர்சிக்கிற திமுகவை விஜய் விமர்சிக்கிறார், விஜயை ரஜினி விமர்சிக்கிறார். நாம் அப்படி தான் பார்க்கணும். இப்போ ரஜினி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணிக்காக பேசுகிறார், நிற்கிறார். ஆகவே இப்பொழுது இன்னும் கூடுதலான ஒரு வரமாக ஏற்கனவே கண்ணன் கமல் உலகநாயகன் தமிழக வெற்றி, அதாவது ரஜினி கமல் ஆதரவு திமுக வந்துருச்சு. ஏற்கனவே கமல் அதிகாரப்பூர்வமாக கூட்டணியில் வந்துட்டார். இன்னைக்கு நாளைக்கு கையெழுத்தாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப ஏற்கனவே மிக உலக மகா நாயகனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணிக்கு, அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு இருக்கிறதுனால, அது ஏற்கனவே வெற்றி கூட்டணியா இருக்கிறதுனால எங்க அண்ணன் ஓபிஎஸ் ஏற்கனவே இருக்கிறாரு, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அண்ணன் விஜயகாந்த் அந்நியாரும் வந்துட்டாங்க. அப்ப இப்ப இது ஏற்கனவே வலிமைக்கு மேல் எல்லா நடிகர்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க எல்லாம். அப்ப இப்ப என்டிஏ கூட்டணி அங்க கூடாரம் காலியா கிடக்கு. அப்ப எடப்பாடியால இன்னும் எடப்பாடி தான் முதலமைச்சர் என்றோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும் என்றோ எடப்பாடியாலேயே சொல்ல முடியல. மோடி தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வருகிறார், ஆனால் ஒரு இடத்தில் கூட அதிமுக ஆட்சி வரும். என்னுடைய ஆர்வீர் தம்பி தமிழ்நாட்டின், அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளர் இப்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் முதல்வர் அரியணையில் ஏறுவார் என்று ஒரு இடத்துல கூட மோடி சொல்லவே இல்லை. அப்ப 3 இடத்துல மோடியோட போய் வரிசையாக நின்ற எடப்பாடி எவ்வளவுதான் சிரித்து கை குலுக்கினாலும் என்டிஏ அரசுதான் அமையும் என்கிறார்கள். இன்னும் எடப்பாடியை அங்கீகரிக்க பாஜக மறுக்கிறது. ஒருபுறம் விஜயோடும் பேரம் பேசுகிறார்கள் என்டிஏ அல்லது பாஜக. ஆகவே அதில் ஒரு குழப்பம் நீடிக்கிறதுனால தமிழ்நாட்டு மக்கள் என்டிஏவையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எடப்பாடியாரையும் நிராகரித்து விட்டு இப்பொழுது இந்த ஆதவ அர்ஜுனாவுடைய இந்த பேச்சால் பெரும்பாலான ரஜினி ரசிகர்களினுடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அணிக்காக திசை திருப்பி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மகிழ்ச்சியா பார்க்கணும். உங்க கருத்தை பொங்கலூர் மணிகண்டன் சார் கேட்கலாம். பொங்கலூர் மணிகண்டன் சார், இந்த ரஜினியோட வாய்ஸ் யாருக்கு? நம்ம தனியார் சார் என்ன சொல்றாரு? ஏற்கனவே கமலஹாசன் எங்க கூட தான் இருக்கிறாரு. இப்போ ரஜினி இன்னைக்கு காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும், ஆதவ அர்ஜுனா உண்மைக்கு புறம்பான தகவலை கூறியிருக்கிறார்
என்று மனமார்ந்த நன்றிகள்னு உங்க அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைவருக்குமே அவர் எல்லா கட்சிக்கும் கட்சி சார்பட்டு நன்றி தெரிவித்திருக்கிறார். இந்த ரஜினியோட வாய்ஸ் இந்த தேர்தலில் யாருக்குன்னு பாக்குறீங்க? இது ஒரு குழப்பமா இருக்கு. ஆனா சார் சொல்றாரு கமல் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள், விஜயகாந்த் ரசிகர்கள் எல்லாரும் திமுக கூட்டணி தான் அப்படிங்கிறார். முதல்ல திரும்ப தான் ரஜினியை வந்து ரஜினிக்கு ஆதரவாகவும் ஆதரவு எதிராகவும் பேசியிருக்காரு. அவர் எங்க அணியில் இருக்காரு. ஓகே, உங்களோட பார்வை எப்படி? ரஜினி வாய்ஸ் யாருக்கு? இல்ல சார், முதல்ல திரைத்துறையிலிருந்து காலாவதியான நடிகர்கள் யாருமே அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எங்கள் அண்ணன் தனியரசு அவர்கள் கடுமையாக பேசியவர். ரஜினிகாந்த் காலாவதி இல்ல சார், ரஜினி படம் சொன்னாரு ஏற்கனவே. நீங்க சார் ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர விரும்புவது நானெல்லாம் ஆதரிச்சேன். ஏன்னா கோவை செல்வனோட நெருங்கி பழகியவர் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். அவரே அவரோடு இணைய வேண்டும் என்றெல்லாம் விரும்பினார். அப்போ அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நானெல்லாம் கூட அன்னைக்கு ஊடகத்தில் பேசினபோது அண்ணன் தனியரசு அவர்கள் மிக கடுமையாக பேசினார். ஆனா இன்றைக்கு தேர்தல் ஆதாயத்துக்காக தங்களுக்கு ஏதோ கொஞ்சம் வாக்கு கிடைக்காதங்கிற எண்ணத்துல யாரெல்லாம் இன்றைக்கு வந்து ஆதரவு வைக்கிறார்களோ எல்லோரும் இழுத்து போட்டுக்கொண்டு இந்த நடிகர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்ங்கிறாரு, அண்ணனுங்கிறாரு, இல்ல பாருங்க அந்நியார் வந்துட்டாங்க, இவங்க மகாநாயகங்கிறாரு. அதாவது இதெல்லாம் தேர்தல் அரசியலுக்காக எல்லாருமே ஒரு மரியாதையா தான் சொல்லுவார். அண்ணன் தலைவர் அப்படின்னு ஒரு மரியாதையா தான் சொல்லுவார் தனியரசு. அவர் நன்றாக தெரியுங்க, நல்லா யாரையும் மதிச்சு பேசக்கூடியவர். ஆனால் தேர்தல் அரசியலுக்காக தங்களுக்கு இந்த வாக்கு தேவைப்படும் என்பதை மனதிலே கொண்டு ஒரு சுயநலத்தோடு இன்னைக்கு அந்த கூட்டணி இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுத்து ஏன் ஸ்டாலின் பேசலப்போ? தலைவர் ஸ்டாலின் பேச முடியாது. அதிமுகவிலிருந்து பொதுச் செயலராக பேசியிருக்காரு, ஸ்டாலின் பேசல. அப்போ திரு விஜய் அவர்களோடு இன்னைக்கு மோதல் போக்கை திமுகவோடு செயல்படும் சொன்னா பிஜேபி கூட சொல்றாங்க. அப்ப பிஜேபி ஓட்டு போகுமா? விஜய் ரஜினிகாந்தோட ஓட்டு? அதுவரை நோக்கம். அதாவது ஒரு செயல் தவறாக பேசப்படுகிற போது, அந்த அர்த்தம் தவறாக சென்று சேர்கிற போது அதை கண்டிக்கிற வகையில எடப்பாடியார் பேசினாருடைய அங்க வாக்கு வங்கி அரசியல் பேச்சுக்கு இடம் இல்லைங்க. ஆனால் திமுக அணியில் இருக்கிற ஆனால் தனியரசு அவர்கள் எங்களுக்கு தான் வாக்கு வாங்குகிறார். அப்ப இவர்கள் செய்த சாதனை எல்லாம் முக்கியமா இல்ல, ஸ்டாலின் சொன்ன அந்த 100% வாக்கு நிறைவேற்றியெல்லாம் முக்கியம் இல்ல. அப்போ இவர்கள் நோக்கம் யாரெல்லாம் ஆதரித்து யாரெல்லாம் வேண்டாம் என்று விரும்பி வெறுத்தார்களோ அவர்கள் எல்லாம் இழுத்து போட்டு இன்னைக்கு தேர்தலுக்காக மட்டும் வாக்குக்காக மட்டுமே திமுக அணி இயங்குகிறது என்று வெளிப்படையா தெரியுங்க. மக்கள் வெறுப்பிருக்காங்க. நான் கேட்டதுக்கு இந்த வாய்ஸ் யாருக்கு? அவருடைய இதுல சொல்றாரு, அவருடைய பார்வையில சொல்றாரு. உங்களுடைய பார்வையில அது அதிமுகவுக்கும் அது இருக்கலாமே. அதாவது அவர் தாவேகாவுக்கு இல்லாம மற்ற கட்சிகளுக்கு இருக்கலாம், 2 பேருக்குமே இருக்கலாம். பொதுவா தான் சொல்றாரு அவரு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க எம்ஜிஆர் அவர்கள் மீதும் அம்மா மீதும் மிகுந்த மரியாதை கொண்டிருந்தவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள். அதே எடப்பாடியோட மிக அன்பு செலுத்தக்கூடியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். எனவே அவரை பொறுத்தவரை யாரையும் ஆதரிக்காமல் நடுநிலையே போறார். நாளைக்கு வாக்களி சொல்ல போதே இல்லை. அதாவது திமுக வழியே இந்த ஆதரவை தேட விரும்புது. அப்போ இந்த வாய்ஸின் மூலமாக தங்களுக்கு வாக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புறாங்க. அதிமுக அந்த நோக்கத்திலே பண்ணீங்க. ஒரு மிகப்பெரிய நடிகரை தேவையற்ற முறையில வார்த்தையை பயன்படுத்தியது தவறு என்பதால் அதிமுக நிலைப்பாடு. நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டா எங்களுக்கு வாக்களியான்னு சொல்லி தேர்தல் நோக்கத்துல பேசவே இல்லை. இது தவறான ஒன்று. இரண்டாவது, திமுக இன்றைக்கு படு மோசமான நிலையில் இருக்குங்க. மக்கள் எங்க போனாலும் வெறுப்போடு இருக்காங்க. வெறுப்பலை அதிகமாக வீசிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக திமுக அது தேர்தல் வாக்களிக்கும் போது தெரிய வரும். நம்ம அப்ப சொல்றோம், அப்ப பாத்துக்கிறோம். இப்ப தனியரசு நீங்க சொன்ன அந்த கருத்தை தான் நான் கேட்கிறேன். பொங்கல் மணிகண்டர் என்ன சொல்றாரு? நாங்கள் பொதுவான முறையில் ஒரு கண்டனம் தான் தெரிவித்தோம். அதில் வாக்குகளை நாங்கள் விரும்பவில்லை. திமுகவினர் பொதுவாக வாக்கு அரசியலை மையப்படுத்தி அனைவரையும் ஒருங்கிணைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதில் வாக்கு அரசியலுக்காக ஒருங்கிணைப்பதை நான் தவறு என்று சொல்லவில்லை. இப்போதும் தமிழக வெற்றி கழகம் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக கூட்டணியில் இணையப் போவதில்லை என்பது குறித்து விஜய் தரப்பில் இருந்தோ அல்லது பாஜகவின் உயர் அந்த மற்ற தலைவர்கள் தரப்பில் இருந்தோ, அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இருந்தோ அல்லது விஜய் தரப்பில் இருந்தோ கருத்து வரவில்லை. 2ஆம் கட்ட தலைவர்களிடமிருந்து மட்டும்தான் அந்த கூட்டணி இல்லை என்று கூறுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார், கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றார். ஆனால் பிஜேபி கூட கூட்டணி நடத்துறதா நினைக்கிறீங்களா நீங்க? கட்டாயமாயா டெல்லியில் அதாவது இப்போ நீங்கள் அவ்வளோ ஒரு சொகுசு வாகனத்தில் இப்போ நீங்கள் ஒரு விசாரணைக்காக இந்திய நாட்டினுடைய மிக முக்கியமான உளவு அமைப்பு சிபிஐ, அந்த சிபிஐனுடைய தலைமை அலுவலகத்துக்கு விஜய் போகிறார். அப்போ விசாரணைக்கு போகிற ஒரு 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 விசாரணைக்கு போகிற
அழைப்பாங்களை பெற்றுக்கொண்டு விசாரணைக்கு போகிற ஒருவர் அவ்வளவு பெரிய விலை உயர்ந்த காரில் இருந்து தன்னுடைய கட்சி அலுவலகத்திலிருந்து பிரச்சாரத்துக்கு வெளியே போவது போல ஒரு அப்படி அங்கிருந்து உள்ள அப்படி விரலெல்லாம் காட்டிக்கிட்டு சிரித்து கொண்டே வெளியே வருகிறார். ஆடியன்ஸ் எல்லாம் வெளியே நிற்க வச்சு அந்த கமாண்டாக்குள்ள சிரித்து வழி அனுப்புகிறாங்க. போகும்போது அழுதுகிட்டு போயிட்டு சிஸ்டர் கத்திரிக்கோள் இருக்குது, சாராய பாட்டில் வச்சுருந்தீங்கன்னு சொல்லி 1/2 மணி நேரம் விமான நிலையத்தில் அவங்களையெல்லாம் கடுமையாக நெருக்கடிக்கு தந்த அதே மத்திய அரசு, அதே நீங்கள் உள்ளே போனதுக்கு அப்புறம் 7 மணி நேரம் அவங்க என்ன பேசுனாங்க, நீங்கள் என்ன உத்தரவாதத்தை தந்தீங்களோ அதற்கு பிறகு நீங்கள் சிரித்து கொண்டே மகிழ்ந்து கொண்டே வெளியே வர்றதெல்லாம் பொருத்தி பார்த்தா பாஜகவினுடைய ஹைகமாண்ட் தலைமை விஜயை என்டிஏ கூட்டணிக்கு வரவழைப்பதில் கடுமையான நெருக்கடியை தருகிறது. அது மட்டும் இல்லையா, ஒரு 500 கோடி ரூபா செலவு செய்து ஒரு திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படத்தை பாஜக தான் அது தணிக்கை குழுவால் நிறுத்தி வைத்திருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் விஜய் வாய் திறக்கலை. விஜய்க்கு ஆதரவாக இப்பொழுது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேசுகிற யார் ஒருவரும் வாய் திறக்கலை. அந்த படம் குறித்து தாவேக்காவே இதுவரைக்கும் நீதிமன்றத்துக்கு போனதை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். அப்போ அந்த 500 கோடி ரூபா படத்தை விடுவிக்கணும்னாலும் இந்த வழக்கிலிருந்து, கரூர் வழக்கிலிருந்து குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு பதிவு செய்து குற்றவாளியாக கைது செய்து சிறைக்கு போறியா, என்டிஏ கூட்டணிக்கு நாங்கள் தர்ற தொகுதியை பெற்றுக்கொண்டு என்டிஏ வெற்றிக்கு நீ துணையாக இருக்க முடியுமா, எதை முடிவு பண்ணுறேன்னு கேட்டிருப்பாங்க. அப்படித்தான் ஒரு தகவல் சோர்ஸ் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பத்திரிகைகள், ஊடகங்கள், பொதுமக்கள் பேசுகிறாங்க. அந்த செய்தியை அடிப்படையில் தனியரசு சொல்கிறேன், என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வரலன்னா கடுமையான நெருக்கடிக்கு ஆளாவார். எங்கள் அண்ணா ரஜினி சொன்ன மாதிரி தான் அது. ஏன்னா நீங்கள் பொறுத்திருந்து காலம் பதில் சொல்லுங்கிறார்ல, இப்படித்தான் நீ அரசியலுக்கு வந்திருக்கிற. எவ்வளவு நெருக்கடிக்கு நீ இரையாகி ஒரு விசாரணை நீதிமன்றத்தாலேயே திரைப்படத்தையே, அதாவது விசாரணை முகமையாலையும் திரைப்படத்தையே வெளியிட முடியாத அளவுக்கு திரையரங்குக்கு கொண்டு உன்னுடைய படத்தை இதுவரைக்கும் வெளியிட முடியாத அளவுக்கு முடக்கி வச்சிருக்காங்கல்ல. உன்னுடைய நிலைமையை எண்ணி நான் வருத்தப்படுறேன், காலம் பதில் சொல்லுங்கிறது அதைத்தான் சொல்ல வர்றாரு. அந்த அனுபவத்தில் தான் இப்போ எங்கள் மணிகண்டனையா கூட சொன்னாங்க, நீங்கள் இப்பொழுது ரஜினியை ஆதரிக்கிறீர்கள். நான் இப்பவும் சொல்லலை, நான் இப்படி வந்தால் ரஜினிக்கு இந்த நிலைமை வந்துடும், நீ அரசியலுக்கு வராதேன்னான்னு சொன்னேன். ஆனால் அவர் கேட்டுக்கிட்டார். தனியரசு தான் மிக கடுமையாக ரஜினி அண்ணனை அரசியலுக்கு வர வேண்டாம்னு சொன்னேன், நடிகர்கள் நாடாள வரக்கூடாதுன்னு சொன்னேன், வராதவங்களாம் நல்லா இருக்காங்க. விஜய் வர வேண்டாம்னு சொன்னேன், வந்தார். இப்போ வழக்கில் மாட்டுறாரு, இப்போ பல நெருக்கடிகளுக்கு ஆளாகிறாரு. குடும்ப பிரச்சனை, மனைவி அல்லது இருக்கிற இன்னொரு நடிகையோட சிக்கல், எல்லா சிக்கலும் இந்த பேர் 6 மாசத்துக்குள்ள 500 கோடி ரூபாய் நடிச்ச படத்தை வெளியிட முடியல. அப்புறம் படம் இன்னைக்கு நீ வந்தா உடம்புக்கு சொன்னேன், அந்த பை உடம்புக்கு உடம்பெல்லாம் கெட்டு எடை குறைஞ்சு பணமெல்லாம் இப்பவே இழக்க ஆரம்பிச்சுட்டாப்ல. இன்னும் தேர்தலை சந்திக்கவே இல்லையே. அதைத்தான் எங்க ரஜினி என்ன சொல்றாரு. பொங்கல் என்ன சார், பொதுவாக விஜய் பற்றி கொஞ்சம் ஒரு சாஃப்ட் கார்னராகவே டீல் பண்ணுறாங்களே. அதிமுக ஒரு பெரிய அளவில் அவரை கண்டிச்சோ இல்லைன்னா அவருக்கு ஆதரவாகவோ எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று, இப்போ தனியார் சார் சொன்னது, சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு ஏதோ வெற்றி விழா பேரணிக்கு வர்ற மாதிரி வெளியில் வந்தார், அதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குங்க மாதிரி சொல்கிறாப்புல தனியார் சார். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? அப்படி ஏதாவது உள் தலையீடு இருக்குமா? இல்ல சார், நீங்க ஒருபுறம் காங்கிரஸ் கட்சியோடு வழிய சென்று காங்கிரசும் பேசியது விஜயும் பேசினாங்க இல்லைங்களா? அப்ப என்ன சொல்றீங்க? இப்போ அதிமுக போச்ச 3 மாதத்துக்கு முன்பே சொன்னார் விஜயோடு நிச்சயமாக இல்லைன்னு சொன்னாரு. இப்ப நேற்று முன்தினமும் அதே மாதிரி சொல்லிட்டாரு. நிச்சயமா சார், அதிமுக விஜயோடு பேசவே இல்லை. அதாவது ஊடகங்கள் தான் இருவரும். ஐயா மணிகண்டனையா, இன்னைக்கு நயினார்கிட்ட கேக்குறாங்க, அப்படி பேசவே இல்லைன்னு சொல்லல, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி டெல்லியில அவரோட முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் நீங்க கேக்குறாங்க, அது ரகசியம், பரம ரகசியம், அதை இப்போது வெளியிட முடியாது அப்படிங்கிறார். இப்போ என்ன ஏதோ இல்ல சார், நான் கூட சொல்லுவேன், திமுகவை ஒட்டுமொத்தமா துடை தெரிய வேண்டும் என்று சொன்னால் விஜய் வந்தால் நல்லதுதான். அது கிடையாது, அது தீனதாக கட்சியும் கிடையாது. திமுகவை தவிர அதிமுகவுக்கு எல்லா கட்சியும் எதிரி. ஆனா தனியார் கூட நண்பர்தான், யாருமே எதிரி இல்லைங்க. திமுக தான் எதிரி. அதனால வழிய சென்றாரு அழைக்கலைங்கிறது உண்மை. அதாவது அதிமுக பொதுச் செயலர் இன்றைக்கு மட்டும் இல்ல பல முறை தெளிவா சொல்லிட்டாரு, அவரோட பேசுறது உண்மை. ஆனா ஊடகங்கள் பேச வச்சதுங்க, ஊடகங்களே பேச வச்சது, ஊடகங்களே பிரித்து கொண்டு எடுத்துப்போம், ரெண்டையும் உடம்பு போடுது. அப்போ விஜயோட ஊடகங்களை சொல்றதுனால ஒரு சின்ன தலையீடு, ஊடகங்கள்ட்ட சொல்றதுனால ஒரு சின்ன தலையீடு. ஆனா ஒரு 3 முறை அவர் விசாரணைக்கு போயிருக்கிறாரு. 3 முறையும் அவர் உள்ளே போனதும் தெரியல, வெளியில வந்ததும் தெரியல. இந்த கடைசி முறை போகும்போது அதுக்கு முந்தைய நாள் போறாரு, அப்பதான் அந்த பேச்சு உச்சகட்டத்துக்கு போகுது. அந்த போவதற்கு முன்னால அனைத்து மாவட்ட செயலாளர்கள் கூட தாவேக்கா ஒரு ஆலோசனை நடத்துது, கூட்டணி வேணுமா வேண்டாமான்னு. அதற்கு பிறகு அவர் கிளம்பி போறாரு.
முடித்து விட்டு வெளியே வரப்போகுது. மற்ற விசாரணைகள் முடிந்து ஒரு இரவு 8-9 மணி தான் வந்தார். இதில் வந்து மாலையிலே வந்துட்டார். ஒரு 5 மணி 6 மணிக்கு ஆஃபீஸ் மூடுறதுக்குள்ளேயே அவர் வந்துட்டார். அந்த விசாரணையில் வரும்போதும் பெரிய மகிழ்ச்சியாக வந்தார். அதனால் ஒரு சின்ன சந்தேகம், ஒருவேளை இவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட ஏதோ உடன்பாடு ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் இப்போது வரை அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான தகவலும் இல்லை. ஆனால் இன்று வரை அதிமுக பாஜக விஜயை நேரடியாக கடுமையாக விமர்சித்து இந்த தேர்தல் களத்தில் எதுவும் பேசவில்லையே. அதனால் ஏதாவது அதில் உள் தொடர்பு இருக்குமா அப்படிங்கிறத நான் மணிகண்டன் கேட்கறது. சார், அதாவது சோகமா வந்தா பிஜேபி மிரட்டி விட்டுன்னு சொல்றாங்க. சிரிச்சுட்டு வந்தாங்கன்னா பிஜேபியோட ஏதோ கூட்டணி பேசியிருப்பாங்களோ சந்தேகம் வருதுங்கிறாங்க. எதைத்தான் பண்ணுவீங்கன்னு தெரியல. ஒரு மனிதனுக்கு மனித தன்மையும் ஒன்று சிரிப்பு ஒன்று சோகம் தான். அப்ப 2 வெளிக்காட்டுகிற போது இந்த மாதிரி ஊடகங்கள்ல நாங்கள் உங்களை சொல்ல ஒரு சில திமுக ஆதரவற்ற ஊடகங்கள் இதை ஒரு செய்தி ஆக்கி தாவேக்காவை மறுக்க செய்து அதிமுக பலவீனமா இருக்கிறத காட்டுகிற முயற்சியில தொடர்ந்து ஈடுபடுறாங்க. இதுல அதிமுக எந்த வகையிலும் பொறுப்பாளருங்க. தாவேக்காவுடைய அந்த தேர்தல் போட்டி என்பது நிச்சயமாக திமுகவை முற்றிலும் பாதிக்க செய்யும். இதான் உண்மையான விஷயம். எனவேதான் எப்படியாவது சேர்ந்து விடக்கூடாது என்பதுல திமுக உறுதியா இருக்குது. அதுக்காக செய்தி பரப்புறாங்க. அதாவது திமுக முதலிடம், தாவேக்கா 2ஆம் இடம் என்கிற செய்தியும் பரப்புறாங்க. அப்போ இப்படி பரப்புற போது கூட்டணி அமையாம தனியாக நிற்காதீங்களா? அப்ப தனியாக நின்றால் தங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் என்று திமுக விரும்புது. ஆனா நிச்சயமாக திமுகவுக்கு மிகப்பெரிய அந்த சோகமான ஒரு சூழ்நிலை இந்த 26 உருவாக்க போதுங்க. ஏன்னா திமுக குறித்து நான் சொன்னா தப்புங்க. அடித்தட்டு இருக்கிற மக்களை கேட்டு பாருங்க. எல்லா மக்களும் திமுக வெறுக்கிறாங்க. எனவே இந்த வெறுப்பை விஜய் உணர்ந்திருக்காங்க. இன்னைக்கு நடைபெற அந்த போராட்டம் தொடர்பாக தனியார் கேட்டுக்கொண்டு வரேன். இன்று வந்து தமிழகம் முழுவதும் ஒரு போராட்டம் நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் வந்து விருங்கமங்கலத்தில் இந்த போராட்டத்தில் பங்கேற்றார். தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. இன்று தூத்துக்குடி மாவட்டம் அந்த விளாத்திக்குளம் அருகே ஒரு +2 மாணவி கொலையில் இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதே போல் அந்த நாங்குநேரி இரட்டை கொலை, இதே போல் சிவகங்கையில் அந்த ஆகாஷ் இன்னொரு இந்த லாக்அப் டெத் ஒன்று. இதிலெல்லாம் இப்படி தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்களால் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமைகள் வந்து அதிகரித்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இதை மறுத்து ஏற்கனவே உள்துறை செயலாளர் டிஜிபி ஒரு செய்தியாளர் சந்திப்பும் வைத்தார்கள். ஆனால் இன்று இந்த ஆர்ப்பாட்டம் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மைய பொருளாக இருக்கக்கூடியது இந்த சட்டம் ஒழுங்கு பாதிப்பும் பாலியல் தனியார் சார் கேட்டு வரேன். உங்களுக்கு சார் கேட்டு வரேன். அந்த போராட்டம் வந்து இது தமிழகம் முழுவதும் பொதுவாக திமுக ஆட்சியின் மீது வைக்கக்கூடிய அந்த ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதை வைத்துதான் இந்த மாநிலம் தழுவிய போராட்டத்தை இன்று நடத்தியிருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு சரியாக திமுக தரப்பில் எதிர்வினை ஆற்றப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? அல்லது இந்த குற்றச்சாட்டுகளை குறைக்க வேண்டும், இல்லை நடவடிக்கைகள் வந்து உங்களுக்கு திருப்தி இல்லை என்பதை ஏற்றுக்கிறீங்களா சார்? இல்லையா, இப்போ நாட்டில் நடக்கிற எந்த குற்ற சம்பவத்தையும் ஒரு அரசு அல்லது அரசின் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிற காவல்துறை சட்டம் ஒழுங்கை குறைத்து அமைதியை நிலைநிறுத்துவதற்கு தான் அரசு இருக்குது. அதில் இந்தியாவிலேயே அதிகப்படியான தமிழ்நாடு தான் சட்டம் ஒழுங்கில் அமைதி பூங்காவாக திகழ்கிறதுல முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாட்டை நாடி நம்பி உலகம் முழுக்க இருந்து பரவி பல்வேறு நாட்டவரே இங்கே வந்து சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்ற நாடும் நம்முடைய நாடு. தமிழ்நாட்டுக்கு இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலிருந்து குடும்பமாய் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் தங்குதடை இல்லாமல் வந்து தொழில் செய்வதற்கும் சுயதொழில் செய்வதற்கும் தொழிலாளிகளாக பாட்டாளிகளாக உடல் உழைப்பு செலுத்துவதற்கும் தெருவோரங்களிலே கடைசியாக யாசிப்பதற்கு கூட சுதந்திரம் இருக்கிற ஒரே நாடு தமிழ்நாடு. அதனுடைய முதல் அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஐயா. இவ்வளவு பாதுகாப்பு இருக்கிற சுதந்திரம் இருக்கிற ஒரே நாடு தமிழ்நாடுங்கிறதை மறைப்பதற்கு இன்று என்டிஏ கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடியாரும் திட்டமிட்டு அரசின் மீது அவதூறுகளை அள்ளி தெளித்திருக்கிறார்கள். நாட்டு மக்கள் இதை நம்பவில்லை. இப்போ எங்கள் பொங்கலூர் மணிகண்டன் உட்பட எங்கள் பொதுச் செயலாளர் உட்பட இதை எல்லா தேர்தல்களையும் சொன்னாங்க. கடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் கூட சொன்னாங்க 2024. மக்கள் அதை ஏற்கலை. ஏன்னா அரசு குற்றவாளிகளை பாதுகாக்கவில்லை. அரசின் கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறை எந்த குற்றவாளிகளிலும் இப்போ கூட நீங்கள் ஒரு தலைநகர் சென்னையில் தொப்பை கணேசன் ஒரு சகோதரரை ஒரு ஒரு சரித்திர பதிவேட்டு குற்றத்தில் இருந்தாரு, அவரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அப்ப எல்லா இடத்துலையும் சட்டம் ஒழுங்கு கெடுத்துறதுக்கு அப்ப இவங்களே என்ன சொல்றாங்க, லாக்அப்ல இறந்தா ஆகாசுக்காக அங்க போராடுறாங்க. குற்றவாளிகள் மீது இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படலை
குற்றவாளிகள் காவல்துறையவே தாக்குறாங்கன்னு ஒரு வகை இப்படியும் பதில் சொல்றாங்க. சிவகங்கையில அந்த ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல 2வது லாக்கப்பட்டது அந்த அஜித் குமார்னு ஒருத்தர் அந்த காவலாளி அதை நம்ம ஏற்கனவே நாங்க தூக்கு தண்டனைக்கு எதிரானவங்க அடுத்த லாக்கப் ரெண்டு லாக்கப் ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு. எனக்கு நடவடிக்கை பாருங்க நீங்க அதுல நீங்க அந்த மடப்புற வழக்குலையா மிக கடுமையான நடவடிக்கை, சாத்தான்குளம் வழக்குல மிக கடுமையான நடவடிக்கை. இன்னைக்கு வரைக்கும் ஆய்வாளர்கள் டிஎஸ்பி வரைக்கும் நீங்க வெளியே வராமல் இருக்காங்க. காவல்துறை மனிதர்கள் தானே, அவர்கள் தவறு செய்கிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள். எந்த இடத்துல அரசு குறிப்பா முதலமைச்சர் எந்த இடத்துலையாவது குற்றத்துக்கு துணையாகவோ குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பாதுகாக்கவோ தன்னுடைய கட்சிக்காரர்கள் என்பதற்காக இரக்கம் காட்டவோ இல்லாத ஒரு நேர்மையான நடுநிலைவாதி, எதிர்க்கட்சி மீதே பொய் வழக்கு போடாத ஒரே ஆட்சி நம்முடைய ஆட்சி தான். இப்போ இவ்வளவு போராட்டங்களை நடத்துறாங்க, எங்கேயாவது போலீஸ் அனுமதி மறுக்குதா? இல்லை, அனுமதி கொடுக்குறாங்க. இன்னைக்கு இத்தனை போராட்டங்கள், இன்னைக்கு அரசு தமிழ்நாடு அரசு தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு, முதலமைச்சர் தான். இத்தனை போராட்டங்களை நடத்துறீங்க, எங்கேயாவது நாங்கள் தலையிட்டு காவல்துறை இல்லவே இல்லை. அப்போ எத்தனை போராட்டங்களை வேண்டுமானாலும் நடத்துவதற்கான சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை, மக்களாட்சி தத்துவத்தின்படி அரசு இயந்திரத்தை நடத்துகிற மாண்புமிகு முதல்வர் தளபதியாரை தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். இவர்கள் சொல்லுகிற இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் கட்டுப்படுத்தணும், போதை புழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு கடுமையாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முந்தைய ஆட்சியில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் தான் இந்த போதைப் பொருட்கள் தாராளமாக தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவியதற்கும் கதவை திறந்து வழிவகை செய்ததும் எடப்பாடியோடைய அரசு தான். அப்போ தான் நீங்கள் நல்லா எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ காவல்துறை தமிழ்நாட்டினுடைய சென்னை கமிஷனராக இருந்த, ஆணையாளராக இருந்த எங்கள் சார்ஜ் இருந்தார் ஐயா. அப்பொழுது அமைச்சர் எங்க விஜயபாஸ்கரன் இருந்தாரு. கடுமையான வழக்கு இப்பவும் அது நீதிமன்றத்தில் சிபிஐயில் இருக்குல்ல. அப்ப நீங்க இந்த நம்முடைய அதிமுக காலத்துல பொள்ளாச்சியில் பாலியல் குற்றச்சாட்டு கடுமையாக இரையாகி அதனுடைய அங்கிருக்கிற மேற்கு மண்டலத்தில் அந்த ஊரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீதே புகார் இல்லையா? அப்ப முதலமைச்சர் எடப்பாடி குற்றவாளிகளை காப்பாற்றியதுக்கான தோற்றம் அங்கு வந்து அதனால அதிமுக பல சிக்கல்களை சந்திச்சிச்சு. அப்பெல்லாம் நீங்க எடப்பாடி கையில் இருந்த அதிமுக ஏன் அவருடைய போலீஸ் பொள்ளாச்சியில் எப்படி நீங்க அந்த சம்பவம் நடக்க அனுமதிச்சது? ஆகவே அது அதிமுக திமுகங்கிற பாகுபாடு பார்க்கல. ஸ்டெர்லைட்ல நீங்க சாத்தான்குளத்தில் 2 பேர்த்த அடிச்சு உங்க காவல்துறை கொல்லும் போது உங்க முதலமைச்சர் பொதுச் செயலாளர் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தாரு. அப்ப எப்படி அங்க 2 பேர்த்த நீங்க கொன்னீங்க? அதனால நாங்க இதை நாங்க அரசியலா பார்க்கல. குற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தான் அரசு முயற்சி பண்ணுது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசுக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு, பொதுமக்கள் மத்தியில் அவதூறை பரப்புவதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு அதை நாட்டு மக்கள் பொங்கல் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு இந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் புழக்கம் தொடர்பான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் பேசிய சர்ச்சைக்குரிய பேச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தை போராட்ட வியூகம் அது தலைகளாக மாறியது போல ஒரு தோற்றம் உருவாகிவிட்டது. உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எவ்வாறு இருக்கிறது, அதை அதிமுகவின் இந்த முதல் போராட்டம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்த முதல் போராட்டம் மக்களிடம் எடுத்து செல்வதில் அது வெற்றி பெற்றதா நினைக்கிறீங்களா சார்? அமைச்சரே ஆபாசமா பேசுறாரு சார். நீங்க தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படவே இல்லை, எந்த பெண்களும் பாதிக்கப்படவே இல்லை என்ன அண்ணன் தனி சொன்னார்னா, உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மிகப்பெரிய ரணகலத்தை நீங்க இல்ல புரியுதுங்க. அதாவது உண்மை சொன்னா 2 வயது சிறுமியில் இருந்து 80 வயதான முதியவர் இன்னைக்கு பாலியல் செயலுக்கு ஆளாகிறாங்க. ஆனா நடவடிக்கை திமுக தான் அங்க உடந்தையா இருக்காங்க. பல இடங்கள்ல திமுக உடந்தையா இருந்து நடவடிக்கை இல்லைங்க. ஒண்ணு இல்ல, ஒரு பெண் காவலர் மீது இதே ஒரு செயல் வந்ததுங்க, நடவடிக்கை எடுத்தாங்களா? அவங்க திமுக வழக்கு வாபஸ் சொன்னாங்க, ஏன் வேணாங்க? இப்ப நீங்க பொள்ளாச்சி சம்பவம் சொன்னீங்க, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது யாருங்க? அப்போ அந்த அளவுக்கு நீங்க அன்னைக்கு எம்எல்ஏ இருந்தீங்க, நீங்க கூட பாராட்டி பேசுனீங்க அன்னைக்கு. அப்போ அன்றைக்கு இருந்த அரசு மிக கடுமையான நடவடிக்கை எடுத்ததுங்க. சிபிஐ விசாரணைக்கு தைரியமா உத்தரவிட்டது, இனிமே மறுக்கல. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதிமன்றமே சொல்லி கூட திமுக அரசு மறுத்ததுங்க. அப்ப என்ன காரணம்? திமுக எல்லாமே பின்பற்றாங்க. போராட்டம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் அனைத்துமே உடந்தையாக இருந்து திமுக தான். எனவேதான் இன்னைக்கு அதிமுக கூட்டணி கடுமையாக பேசி சிறையில் இருக்காரு. ஏன் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்காரு? வேற வழி இல்லைங்க, வேற வழியில அதிருப்தி. நீங்க சொல்றது சரியா, இந்த சம்பவங்கள் நிறைய இருக்கு. ஆனா தனியார் வாதம் நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை இல்ல. ஞானசேகரன் அவரை அதிமுக யார் அந்த சார் என்று கடுமையாக போராடிய பிறகுதான் அது ஒரு நாள் விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் கடுமையாக போராடி அதுமே பாத்தீங்கன்னா அந்த செல்போனை எல்லாம் பறிமுதலே பண்ணல. நிறைய தவறுகளை செய்ததற்கு திமுக அரசு வாய்ப்பு ரூபாய் கொடுத்து சார்
உண்மையிலேயே காவல்துறையின் கையில் கட்டப்பட்டிருக்கிறது. அம்மா ஆட்சியும் சரிங்க, எடப்பா ஆட்சியும் சரி, கடுமையான நடவடிக்கை எடுத்த காரணத்தால் தான் கரைவேசியோட காவல் நிலையத்திற்கு யாருமே போக மாட்டாங்க. அதனால இன்றைக்கு முழுக்க முழுக்க திமுகவுடைய ஆதிக்கத்தில் தான் காவல் நிலையமும் அரசு அலுவலகமும் இயங்குகிறது. எனவேதான் தவறுகள் நடக்குங்க. எனவே இந்த தவறுகளை தடுக்க குறித்தான் உங்களை சட்டம் ஒழுங்கு பற்றி சொல்லிட்டீங்க. நீங்கள் இருவரும் இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்களால இந்த நிகழ்ச்சியோட நிறைவாக ஒரு கேள்வி, இந்த போராட்ட வியூகங்கள் மற்றும் இந்த கூட்டணி, இப்போது பாஜகவோட கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவோட கூட்டணி ஏற்படுத்தியுள்ளதால் கடந்த முறை இந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு 68 இடங்களில் ஒரு 41 இடங்களில் இந்த அதிமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக வெற்றி பெற்றது. தமிழகம் முழுவதிலும் பெரிய அளவில் அது வெற்றி பெற்றது கொங்கு மண்டலம் தான். இப்போ பொங்கல் மணி சாருக்கு அது நல்லா தெரியும். அதனால் இந்த முறை அங்கு முக்கிய கட்சி தலைவராக முக்கிய நிர்வாகியாக இருந்த செங்கோட்டையன் உள்ளிட்டோர் விலகி இருக்கிறாங்க. ஒன்று, பாமகவில் ஒரு பிரிவு மட்டும் இப்போது இணைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த முறை கொங்கு மண்டலத்தில் பெற்ற வெற்றியை இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி பெறும் முடியுமா முடியாதா, அது மட்டும் சொல்லுங்க. நிறைவா உங்க கருத்து சொல்லுங்க சார். இந்த முறை முழுமையாக வெல்லுங்க. காரணம் என்ன, ஈஸ்வரன் தலைமையிலான அந்த கொங்கு கட்சி, நாங்க தான் அந்த ஒட்டுமொத்த கொங்கு சமுதாயத்துக்கு பிரதி பேசுறாங்க. அவர்கள் திமுகவில் இருந்துமே அதிமுக வென்றது. தனியரசும் சேர்ந்து போட்டுங்க, அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறுங்க. இந்த பகுதியை பொறுத்தவரையில திமுக மீது கடும் கோபத்தில் இருக்காங்க மக்கள். ஏன்னா தொழில் அனைத்துமே மிகப்பெரிய நஷ்டத்தை இயங்குது. அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த நாமக்கல், ஈரோடு, சேலம் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த தொழில் நிறைந்த பகுதிகள். இங்க மிகப்பெரிய சிரமம். அப்போ தொழில் நிறுவனங்கள் இயங்காத காரணத்தினால வேலை வாய்ப்பு மோசமாயிடுது, சுற்றுச்சூழல் கெட்டு போச்சு. உண்மை சொன்னா திமுக ஆட்சி வந்தவர் தான் இந்த பாதிப்பே வந்ததுங்க. எனவே இந்த முறை ஒட்டுமொத்த விவசாயிகள் போராடுறாங்க. அதாவது IDPL, இனாமல பிரச்சனை, கோழிப்பண்ணை பிரச்சனை, இன்னும் பல்வேறு விவசாய பிரச்சனை. இந்த பகுதி மக்கள் அனைவருமே திமுக அரசு குறிப்பா தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், கட்சி சார்ந்த விவசாயிகள் சங்கம் எல்லாமே போராடுறாங்க. அப்போ ஆனமலையார் நல்லாட்சியம் என்பது முக்கியமான ஒன்று. திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை நிறைவேற்றுவோம் சொன்னாங்க. இன்றைக்கு வரை எதுவுமே செய்யவே இல்லை. எனவே இந்த கோபம் எல்லாம் திமுக எதிராக மாறி அதிமுக 3 வெற்றியை பெறுங்க. ஏன்னா 2 முறை கேரள அரசோடு சென்று பேசியவர் எடப்பாடியார். எனவே நிச்சயமாக அவர் ஆட்சிக்கு வந்தால் அந்த திட்டம் நிறைவேற்றப்படும். திமுக அரசு செய்யவில்லை, இனியும் செய்ய போவதில்லை. ஏன்னா 26 நிச்சயமாக அதிமுக ஆட்சி அமைக்குங்க. ஓகே, கொங்கு மண்டலம் ஓகே, பொங்கல் மணி தான் நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். தனியரசு தான் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கும் அந்த கொங்கு மண்டலத்தில் அனைத்து தொகுதிகளை பற்றியும் நல்லா தெரியும். 2 முறை எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக நீங்கள் இருந்து பணியாற்றிருக்கீங்க. அந்த மக்களோட பிரச்சனைகள் தெரியும். பொங்கல் மணிகண்டன் சார் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டை அடிக்கிறாரு, இவ்வளவு பிரச்சனைக்கு தீர்வே காணப்படலை, அதனால் இந்த மண்டலம் கொங்கு மண்டலம் எங்களுடைய கோட்டை தான் என்று பொங்கலூர் மணிகண்டன் சொல்கிறாரு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம், இப்போ 41 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு வாக்களித்து 5 ஆண்டுகளில் இவ்வளவு நெருக்கடிகளை அந்த மக்கள் சந்திக்கிறார்கள் என்றால் 2026 தேர்தலிலும் அதே நெருக்கடியை சந்திப்பதற்கு இரட்டை இலை சின்னத்திற்கு எங்கள் பகுதியைச் சேர்ந்த உழவர் பெருமக்களோ அல்லது பல்வேறு நெசவாளர் பெருமக்களோ பல்வேறு தொழில் முனைவோர்களும் எப்படி அதிமுகவை ஆதரிப்பார்கள், எப்படி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிப்பார்கள்? ஆகவே அந்த எடப்பாடி இவ்வளவு நெருக்கடிக்கும் இரையாகுவதற்கு மூல காரணமாக இருக்கிற பாஜகவோடு கைகோர்த்து கொண்டு ஒரு மதவாத சக்தியோடு வடநாட்டு இந்தி கட்சியோடு கைகோர்த்து கொண்டு எங்கள் எடப்பாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கரைவேட்டி கட்டியிருந்தவர்கள் எல்லாம், திராவிட இயக்க போராளிகளை எல்லாம் இவர் காவி வேட்டி கட்ட வைத்து காவி மயமாக்குகிற எடப்பாடியை நம்பி காங்கிரஸ் தமிழ் தேசிய கட்சிங்களா? இல்ல, காங்கிரஸ்ல போய் இப்ப நாங்க காங்கிரஸ் காவி மயப்படுத்தல, காங்கிரஸ் பிரிக்கல. ஆனால் உங்கள் பாஜக நீங்கள் கைகோர்த்திருக்கிற உங்களுடைய கட்சி காவி கட்சி மக்களை மதத்தின் பெயரால பிரிக்குது, சாதியின் பெயரால பிரிக்குது. சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ மக்களை பிரிக்காமல் அமைதியை தவள செய்து தொழில்களை செழிப்பாக்குவதற்கான ஒரே கட்சி இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒரே தலைவர், திராவிட மாடல் அரசை தலைமையேற்று நடத்துகிற எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ஆகவே கொங்கு நாட்டு மக்கள் இந்த முறை தனியரசு, ஈஸ்வரன் உள்ளிட்டவர்களெல்லாம் அணியில் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த சமுதாயமும் எல்லா பிரிவு மக்களும் எல்லா தரப்பு மக்களும், நெசவாளர்கள், விவசாயிகள், அரசு பணியாளர்கள், நீங்க சொல்ற கோழிப்பண்ணை முதலாளிகள் உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த அரசு தீர்வு காணப்படும். இதே நீங்க கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 70 சட்டமன்ற தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறாது, என்டிஏ கூட்டணி வெற்றி பெறாது. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு என்டிஏ இரட்டைகளை தோற்கடிக்கப்படும். திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறும். மீண்டும் முதல்வராக தளபதி பொறுப்பேற்பார். கொங்கு மண்டலத்தை
உங்களுடைய கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் அந்த தொகுதி மக்களோட உணர்வுகளை புரிந்து கொண்ட இருவேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறீர்கள். நாம் மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவென்று மக்கள் என்ன தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு அப்போது மீண்டும் உங்கள் இருவரிடம் தொடர்பு கொண்டு நம்ம அந்த நேரலையில் சந்திக்கலாம். கொங்கு மண்டலம் யாருடைய கோட்டையாக போகும்போது அப்போது தெரிய வரும். இருவரும் இணைந்து இந்த தேர்தல் அரங்கத்தில் பல்வேறு கருத்துக்களை, ரஜினியின் வாய்ஸ் யாருக்கு, கொங்கு மண்டலம் யாருக்கு என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தேர்தல் சதுரங்க நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமைகளோடு சந்திக்கலாம். நன்றி.